மெடிக்கல் சயின்ஸ் நமாஸில் சஜ்தாவை ஆராய்ந்த போது கிடைத்த முடிவுகள் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தின. நாம் நன்றாகவே அறிவோம், நமது இதயம் இயந்திரம் போல உடலுக்கு இரத்தம் வழங்குகிறது. நமது மூளை இதயத்திற்கு மேலே இருப்பதால் இரத்தம் முழு அழுத்தத்தில் அங்கு செல்ல முடியாது. இன்று மன அழுத்தம், பதட்டம், மன உளைச்சலால் பாதிக்கப்படுகிறார்கள். இதை சிந்தியுங்கள். மனிதன் தினமும் நிலைக்கு வந்தால் மூளை இதயத்திற்கு கீழே இருக்கும். இஸ்லாமில் நமாஸின் போது நாம் தினமும் சஜ்தாவின் நிலையில் செல்கிறோம். அப்போதுதான் இரத்தம் எளிதாக மூளைக்கு செல்லும். சஜ்தாவின் போது மூளைக்கு முழு ஆக்சிஜன் மற்றும் இரத்தம் கிடைப்பதை அறிவியல் ஒப்புக்கொண்டது. மூளை வலிமை, அமைதி, புத்துணர்ச்சி பெறுகிறது. நமாஸ் வழிபாடு மட்டுமல்ல, இது ஒரு மிகச்சிறந்த மன பயிற்சியும் ஆகும். Download ShareChat. ஒரு 300 ரூபாய்க்கு ஒரு சாப்பாடு வந்து கிடைக்கிறேன் உலக சாதனை உண்டு. நம்ம சென்னையிலயா இருக்கட்டும் இல்ல தமிழ்நாட்டிலயா இருக்கட்டும் ஒரு நல்ல சிக்கன் பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னா ஒரு 150 ரூபாயில இருந்து ஒரு 250 ரூபாய் வரைக்கும் செலவாகுங்க. ஆனா நம்ம பக்கத்து நாடான ஸ்ரீலங்கால பொருளாதார நெருக்கடி காரணமா இருக்கட்டும் இல்ல விலைவாசி உயர்வு காரணமா இருக்கட்டும், அங்க ஒரு சிக்கன் பிரியாணியோட விலை ஒரு 1000 ரூபாயில இருந்து 1500 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க. சோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில இலங்கை கொலம்போ மெயின் ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய மர்ஹபா பிரியாணி அப்படின்ற ஒரு பிரியாணி கடையில சிக்கன் பிரியாணியை வெறும் 300 ரூபாய்க்கு வாடிக்கையாளர்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த கேள்வி இருக்குது, எப்படி பிரியாணி 300 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்றது. இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 4 டேஸ்க்கு மாதிரி எங்களோட ஃப்ரெண்ட் உண்டு, அவனோட டிக்டாக் பேஜ்ல எங்களோட வீடியோ அப்லோட் பண்ணா. அதுல தான் கொஞ்சம் வெளியே இருந்து கஸ்டமருக்கு தெரிய வந்து வெளியே ஆட்கள் பார்த்து 300 ரூபாய் பிரியாணி வாங்குறது கொஞ்சம் ஓவர் கிரௌட் ஆகிது. அந்த வீடியோ அப்லோட் பண்ண போறோன்னு எனக்கும் தோணுது. அப்படித்தான் ஒரு நாளைக்கு குறைஞ்ச 250, 300, 400 பேர் சார் கொடுக்கும். பாஸ்மதி பிரியாணி வந்து 300 ரூபா கொடுக்குற ரீசனபிள் பிரைஸ் தான். நான் எல்லாத்தையும் கேள்வியும் சகிச்சு கொண்டு சாப்பாடு கொடுக்குறேன் கிடையாது. எப்படி சாத்தியம்? மற்ற கடையில வந்து 1000 ரூபாயில இருந்து 1500 ரூபாய் வரைக்கும் வித்துட்டு இருக்காங்களே, உங்களுக்கு எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர்கிட்ட கேட்டப்ப, நாங்களும் அதே வகையான ஒரு நல்ல குவாலிட்டியான பாஸ்மதி அரிசி தான் வாங்குறோம். நாங்க யூஸ் பண்ற பாஸ்மதி அரிசியோட விலையும் ஒரு 500 ரூபாயில இருந்து 700 ரூபாய் வரைக்கும் இருக்குது ஒரு கிலோ. இருந்தாலும் கூட மக்களுக்கு ஒரு சேவை மனப்பான்மையோட மக்களுக்கு ஒரு நல்ல உணவு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட செய்யறப்ப பிரியாணி ஃபார் ஆல் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனோட நாங்க செய்யறதுனால இந்த விஷயத்தை எங்களால சாத்தியப்படுத்த முடியுது. 300 ரூபாய் பிரியாணி கொடுக்கறன்றது எப்படின்றது இந்த ஃபீல்ட்ல இருக்கிறாங்களுக்கு விளங்கும். இவங்க எப்படி செய்யறாங்கன்னு தான் எல்லாருக்கும் பெரிய டவுட் ஆகிது. மிச்சம் பேருக்கு டவுட் ஆகிறது வந்து பாஸ்மதி சிக்கன்ல எப்படி, பாஸ்மதி ரைஸ்ல இவங்க எப்படி 300 ரூபாய் பிரியாணி கொடுக்குறாங்க. அப்ப தின்ற ஆட்களும் அதை கொஞ்சம் விளங்கினாங்கண்டாக்கா என்ன 300 ரூபாய் பிரியாணி கொடுக்கறதே பெரிய விஷயம் என்று விளங்கி அதுலயும் குறை கண்டுபிடிக்கிறாங்க மிச்சம் பேர். மிச்சம் பேர் நொட் ரோத் பிரைஸுக்கு வேர்த் இல்லைன்னு தான் சொல்றாங்க சாப்பாடு. ஆனா